ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரீசெண்டாக நமக்கு 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு நீட் எக்ஸாமும் நமக்கு முடிஞ்சிருக்கும். எல்லாருமே நல்லா எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இப்போ நமக்கு வந்து சில கீ இன்புட்ஸை வச்சு ஃப்ரம் வேரியஸ் இன்ஸ்டிடியூட்ஸ், தோ என்டிஏ அஃபிஷியலாக நமக்கு கீ ரிலீஸ் பண்ணலனாலும் நமக்கு வந்து கீ இன்புட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஸோ நல்லா ஸ்கோர் வருது, ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஒரு நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு கேட்டகரி. இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஸோ நீட் ஸ்கோரை நம்பி நமக்கு ஃபர்தராக பிளான்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் கேட்டகரி. இந்த நடுவில் இருக்கிற கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ் அந்த அளவுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. அப்படியே வந்தாலும் கட் ஆஃப் பேஸ் பண்ணி நமக்கு மெடிக்கல் காலேஜ், நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா அந்த பார்டர் லைனில் இருக்கிற ஒரு மிடில் கேட்டகரி, ஒரு தெளிவான ஒரு சிச்சுவேஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நீங்களே பார்க்குறவங்க இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒரு 3 கேட்டகரிகளுக்குள்ள தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் கேட்டகரிக்கு கிடையாது. ஃபஸ்ட் கேட்டகரி ஆப்வியஸ்லி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸோ தே ஆர் இன் டு தி டாப் மோஸ்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த செகண்ட் கேட்டகரி, மிடில் கேட்டகரி, ஐ மீன் தி லாஸ்ட் கேட்டகரி, இந்த 2 கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸு, சார் பயாலஜி சம்மந்தமாக நீட்டை ஸ்கோரை பேஸ் பண்ணியோ இல்லை நீட்டில் வராத சில கோர்சஸ் இல்லாமோ என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குவெஸ்டன் வாட்ஸ்அப்பில் ஒரு கொஞ்சம் பேர்கிட்டேருந்து வந்தது. ஸோ இது வந்து தோ உங்களுக்கு நம்ம பர்சனலாக இந்த குவெரிஸ் அட்டன் பண்ணாலும் இதை நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோனுடைய ஒரு ஐடியா. சரியா? இன் ஷார்ட் சொல்லணும்னா எம்பிபிஎஸ்ஸை தவிர ஓகே மற்ற என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் எம்பிபிஎஸ் நீட்டில் வந்து கம்மியாக மார்க் எடுத்தவங்களுக்கும் நீட்டில் மார்க்கே இல்லாதவங்களுக்கும் இது வந்து இந்த வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம ஷார்ட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரைட்? ஸோ அதனால் யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். இன்கேஸ் ஆஃப் இதில் ஏதாச்சும் குவெரிஸ் இந்த மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இல்லை மெயில் பண்ணுங்கள். நம்ம வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன் அண்ட் கைடன்ஸ் ரிகார்டிங் இட். ரைட்? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீட்டில் எம்பிபிஎஸ் தவிர ஆல்மோஸ்ட் எல்லா நர்சிங்லேருந்து நிறைய கேட்டகரி வந்து நீட் மார்க் பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு சமீப காலமாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா வெட்னரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்தது. வெட்டனரி இருக்குது, டென்டல் இருக்குது. ரைட்? வெட்டனரி டென்டல் எல்லாமே யூஜி போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ட்டு நமக்கு ஒரு 5.5 years அண்ட் ஃபர்தராக போஸ்ட் கிராஜுவேட் ஐ திங்க் வெட்டனரி 2 years, டென்டல் 3 years. ஸோ அதை படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு கால்நடை மருத்துவராகவோ இல்லை பல் மருத்துவராகவோ நமக்கு வரதுக்கான ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. ரைட்? இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கோர்ஸ் தான். சேலஞ்சிங் அப்படின்னு எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸுமே அதிகமாக தேவைப்படுது. ஒன்ஸ் நீங்கள் வந்து வெட்டனரி முடிச்சதுக்கப்புறம் எம்பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் இதுலேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. எம்பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் எதுலாம் நம்ம வந்து என்னென்ன ஜாப் பிளேஸ்மெண்ட், ஜாபுங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு ஓரளவுக்கு நம்ம என்னதான் சோலில் கனெக்ட் ஆனது நம்ம படித்தாலும் நமக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் மணி நமக்கு ஓரளவுக்கு இருந்தால் தான் நம்மளால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ரைட்? ஜென்ரலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ், போத் வெட்னரி அஸ் வெல் அஸ் டென்டல் இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் ஆனாலும் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ஒரு டாக்டராகவோ சயின்டிஸ்டாகவோ இருக்கிறது, இல்லைனா இதுலேயே ரிசர்ச் கண்டினியூ பண்ணுறது பிஹெச்டி வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பவுல்ட்ரி அந்த மாதிரி ஒரு அனிமல் ஆர்கனைசேஷனில் ஒரு கன்சல்டன்ட் டாக்டராக இருக்கிறது, இல்லை அப்படின்னா வந்து ஒரு வெட்டனரி கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஜாப் கேட்டகரிஸ் தான் இருக்குது. இல்லைனா ப்ரொஃபஸராக போகிறது. ப்ரொஃபஸருங்கிறது போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் தி ப்ரைவேட் காலேஜஸில் ப்ரொஃபஸராக போகிறது. ரைட்? இந்த மாதிரியான ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இதை நான் சேலஞ்சிங்னு சொல்கிறது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு இல்லை. இதில் இயர்ஸ் நிறையா ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். யூஸ்வலாக பயாலஜி கோர்சஸ் எல்லாமே அப்படி தான். நம்ம ஐடியை வச்சு நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணுறதுக்குல, பிகாஸ் ஐடி படித்தோடனே வேலை அந்த ஒரு மென்டாலிட்டியே பயாலஜி கோர்சஸ்லையோ மற்ற நான் ஐடி சயின்ஸ் பேஸ்ட் கோர்சஸ்லையோ நம்ம கொண்டு வரதுக்கு இல்லை. பிகாஸ் இதில் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு இட் நீட்ஸ் சம் டைம். ஓகே, ஸோ அதான் வெட்டனரி. டென்டல் பார்த்தோம்னா அதே மாதிரி பிடிஎஸ் எம்டிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எது டென்டல் கிளினிக் உங்களோட பேக்கப் இருந்தது, நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குது அப்படின்னா டென்டல் கிளினிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்.
இல்லை அப்படின்னா நம்ம வந்து அகைன் ப்ரொஃபஸராக போகிறது, ஏதாவது கன்சல்டண்ட்டாக போகிறது காலேஜஸில், இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு நிறைய போட்டி இருக்குது. இதில் நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு, ரைட்? ஸோ ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோம், டென்டல் கிளினிக்ஸ் முன்னாடிலாம் அரிதான ஒரு டென்டல் கிளினிக் அங்கங்கே இருந்தது. இப்போ நிறைய ஃபார்மசி மாதிரி வி ஆல்சோ கீப் சீயிங் லாட் ஆஃப் டென்டல் கிளினிக்ஸ் ஹியர், ரைட்? ஸோ அப்படின்னும் போது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து அது நம்ம எப்படி அதில் பிளேஸ் ஆக போகிறோங்கிறது வந்து டென்டல் படித்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு சேலஞ்சு தான், ரைட்? ஓகே, ஸோ இது ரெண்டும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக ஃபார்மசி இருக்குது. ஃபார்மசிலையுமே வந்து பிஃபார்ம் எம்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக போகலாம். இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் ஃபார்மசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்ம ஒரு ஷாப் வைக்கலாம். இதுக்கு அகெயின் ஃபினான்ஷியல் பேக்கப் தேவை. அண்ட் ஃபுல்லாக அதுலேயே இல்லாமல் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி ஒரு சயின்டிஸ்டாக ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் சில லீடிங் கன்சல்டன்ட் சயின்டிஸ்டாக போகிறதுக்கெல்லாமல் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அவங்கவுங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ஐடி முடித்து அவங்க ஏழ்மையான குடும்பத்தை சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி முன்னுக்கு வந்த பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்படிதான் இருந்ததுன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அகெயின் இன் ஷார்ட், ஜர்னி இஸ் லாங், ஓகே, அண்ட் பிட் சேலஞ்சிங். வி நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். பட் அப்படி நம்ம அதில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ரெகக்னிஷன்ஸ் இஸ் சம்திங் அமேசிங். இதுதான் என்னுடைய பாயிண்ட். இது வந்து இப்போ நான் சொல்ல வர எல்லா கோர்ஸுக்குமே உண்டு, ஃபார்மசிஸ்க்கும் உண்டு, ரைட்? அண்ட் இதில் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. பேராமெடிக்கல் கோர்சஸில் கார்டியாக் டெக்னீஷியன், இந்த இஎன்டி டெக்னிக்கல் கோர்சஸ் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் படித்தாலும் அந்தந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அகைன் இது எந்த அளவுக்கு நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஃபிசியோதெரபி இருக்குது. ஃபிசியோதெரபிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, நிறைய பேருக்கு இன்றைக்கி ஃப்ராக்சரோ இல்லை ஓல்ட் ஏஜ்லேயோ ஃபிசியோதெரபிஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஃபிசியோதெரபி பண்ணுறதுக்கோ இல்லை ஃபிசியோதெரபி கிளினிக் வைக்கிறதுக்கோ ஸ்போர்ட்ஸ் கிளினிக்லேயோ ஃபிசியோதெரபிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அகைன் அது நம்ம எவ்வளோ ஆசையாக எடுத்து அந்த கோர்ஸை பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேராமெடிக்கலில் ஃபிசியோதெரபி ஹஸ் காட் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? மற்றபடி நான் சொன்ன அந்த இஎன்டி டெக்னீஷியன், கார்டியாக் டெக்னீஷியன் இதெல்லாம் வந்து ஓகே. பட் நமக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ஓகே. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி பேமெண்ட் நமக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு ஐடியா இல்லை. பட் கோர்ஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். மோனோட்டோனஸாக இல்லாமல் யூ கொண்டு சப்போர்ட் த டீம் ஆஃப் டாக்டர்ஸ், ரைட்? ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. வி ஆர் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் ஹெல்த் டீம். பட் அகெயின் ஐ டெல் யூ, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி சப்போர்ட் நமக்கு எந்த அளவுக்கு அது வந்து ஒரு என்கரேஜிங் பேமெண்ட்ஸ் அதில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் மார்க். யாருக்காச்சும் இது சம்மந்தமாக ஐடியா இருந்ததுன்னா யூ கேன் லெட் மீ நோ, ரைட்? ஸோ இதில் இன்னொன்று பார்த்தோம்னா, இப்போ நான் எப்படி ஃபிசியோதெரபி சொன்னோம், அந்த மாதிரி யூ ஆல்சோ ஹேவ் ஒன் மோர் கோர்ஸ் கால்ட் அஸ் எம்எல்டி, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க எம்எல்டி முடிச்சா லேப் வைக்கணும். சரி, அது செய்யலாம். அகைன் லெபார்டரி வைக்கலாம். அகைன் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி ஃபார்மசி, டென்டல் கிளினிக் மாதிரி லெபார்டரியும் நிறையா இருக்குது, சொஃபிஸ்டிகேட் லெபார்டரிஸ்லாம் இருக்குது. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, யாரெல்லாம் பிஎஸ்சி எம்எல்டி பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் ஃபர்தராக they did not confine themselves with BSc MLT. ஓகே, இது மற்ற கோர்ஸில் இல்லாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தே கேன் எஸ்கலேட் themselves to post graduate லைக் மாலிகுலர் பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி. அவங்க பிஹெச்டி வரைக்கும் போகலாம். அவங்க வந்து எம்எல்டி முடித்தோடனே ஒரு லேப் டெக்னீஷியனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஃபர்தராக தே கேன் கண்டினியூ தேர் எஜுகேஷன் டில் பிஹெச்டி அண்ட் தே கேன் பிகம் ஒரு டாக்டர். எம்பிபிஎஸ் எம்டி முடித்த டாக்டருக்கு நிகரான ஒரு சயின்டிஸ்டாக அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ எம்எல்டி நீங்கள் ஓகே நல்ல ஒரு கோர்ஸு. இல்லை சார் எனக்கு எம்எல்டி டெக்னீஷியனாகவே இருக்கணும், ஐ வாண்ட் டு கெட் செட்டில்டு இன் லைஃப், ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ ஃபர்தர் எஜுகேஷன் அப்படின்னாலும் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கவர்மெண்ட்லேயோ ஒரு டெக்னிக்கல் போஸ்ட் கிடைச்சாலும் லைஃப் வில் கெட் செட்டில், ரைட்? இல்லை ஃபர்தராக ஒரு ரிசர்ச் கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து நர்சிங், மற்ற பேராமெடிக்கல் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிலையோ இந்த இஎன்டி சம்பந்தமான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லையோ இதெல்லாம் இருக்காங்கிறது ஒரு கொஷின் மார்க், ரைட்? ஓகே, ஸோ எம்எல்டி வில் ப்ரொவைட் யூ அ குட் பிளாட்ஃபார்ம், ஓகே, ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் as well as those who want to get settled can opt for it. ஓகே,
இது வந்து பேராமெடிக்கல் சம்மந்தமாக. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் சம்மந்தமாக. இப்போ சயின்ஸில் வந்து இன்னைக்கு பயாலஜிக்கல் பேசிஸ் சயின்ஸில் வந்து இந்த பாட்னி ஜுவாலஜியை தவிர நிறைய புது புது பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இதில் வந்து பேர்கள் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் ஒவ்வொரு மாதிரி ஃபேன்சி நேம் வச்சாலும் பேசிக்காக பார்த்தா நான் 3 பிரான்ச்சஸ் சொல்வேன். பேசிக்காக இது சம்மந்தப்பட்டது தான் மற்ற எல்லா இதுவுமே. ஒன்று பார்த்தோம்னா பயோகெமிஸ்ட்ரி, இன்னொன்று மைக்ரோபயாலஜி, இன்னொன்று பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜினுடைய ஒரு சயின்ஸ் தான் மாலிகுலர் பயாலஜி, டிஎன்ஏ பற்றி படிக்கிற சப்ஜெக்ட், ரைட்? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரியிலேயே நிறையா இருக்குது. மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, ஜென்ரல் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி மைக்ரோபயாலஜிலையுமே அப்ளைட் மைக்ரோபயாலஜி, இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி, மெடிக்கல் மைக்ரோபயாலஜின்னு அதிலே ஒன்று நிறைய கேட்டகரி இருக்குது. இது எல்லாமே இது ரெண்டுமே சயின்ஸ். இதனுடைய ஒரு அப்ளிகேஷன் ஆஸ்பெக்ட்னு பார்க்குறது தான் பயோடெக்னாலஜிங்கிறது. ஓகே, இன்ஷார்ட் சொல்லலாம் பேர் வெவ்வேறையாக இருந்தாலும் மேக்ஸிமம் படிக்கிற உள்ள கண்டென்ட் எல்லாமே பெருசாக வித்தியாசங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ எந்த காலேஜ் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பெஸ்ட்டான காலேஜில் கிடைக்கிறதோ தாராளமாக அந்த கோர்ஸஸ் வந்து இந்த 3த்துலையுமே படிக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி இது 3மே உங்களுக்கு பிஎஸ்சியில் கிடைக்குது. ஸோ பிஎஸ்சியில் இந்த 3த்துல உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் கிடைக்குது. இந்த 3த்துல எது கிடைச்சாலும் படிக்கலாம். பெரிய டிஃபரன்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாது. மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்க மைக்ரோபயாலஜிக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்து படிப்பாங்க. பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சமாக இருக்கும். இங்கே பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க பயோகெமிஸ்ட்ரி அதிகமாக இருக்கும், மைக்ரோபயாலஜி கம்மியாக இருக்கும். ஸோ இன்ஷார்ட் எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ண தான் போகிறாங்க, ரைட்? இதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எந்த இன்ட்ரெஸ்ட் வருதோ பிஎஸ்சியில் அதை பேஸ் பண்ணி போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் மாறிக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி படித்தவங்க மைக்ரோபயாலஜிக்கு போகலாம், மைக்ரோபயாலஜி படித்தவங்க பயோகெமிஸ்ட்ரிக்கு வரலாம். மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சிக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணால் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்க மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில் மைக்ரோபயாலஜி போகலாம். இதே மாதிரி மைக்ரோபயாலஜி முடித்தவங்க பயோகெமிஸ்ட்ரி போகலாம். இதில் என்னென்னா நமக்கு ஒரு பியூட்டி, நமக்கு யூஜியில் தான் சில காலேஜ் கிடைக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குமோ தவிர போஸ்ட் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய இன்ஸ்டியூட் லைக் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை பாரதியார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் எம்எஸ்சி கோர்சஸ் செமையாக இருக்குது. ஓகே, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ யூஜி ஓரளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷம் எங்கேயாச்சும் படிச்சிட்டோம், நல்லா படிச்சிட்டோம், என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் வந்து நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுலேருந்து பிஹெச்டி வரைக்கும் எஸ்கலேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, ரைட்? ஸோ இது வந்து பிஎஸ்சி சம்மந்தம். இதில் பார்த்தோம்னா இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா பிஎஸ்சி பயோடெக்னாலஜி மட்டும் பிஎஸ்சி மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிடெக்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, விஐடி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜிங்கிறது வந்து பிடெக்லேயுமே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிடெக்ல ஆஃபர் பண்ணும்போது 4 இயர் கோர்ஸு, கண்டென்ட் சப்ஜெக்ட் கண்டென்ட் இதே மாதிரி தான். என்ன கொஞ்சம் அங்கே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஓரியன்டாக மேத்தமேட்டிக்ஸ், அந்த பயோ ரியாக்டர் அந்த மாதிரியான ஒரு சில இன்ஜினியரிங் ஓரியன்ட் சப்ஜெக்டாக பிடெக்ல இருக்கும். பட் பேசிக் சயின்ஸ் இங்கே என்ன கவர் பண்ணுறோமோ அங்கே அதுதான் கவர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அங்கே கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பிடெக்ல அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த பிடெக் அகைன் முடிச்சுட்டு எம்டெக், எம்எஸ், அப்புறம் ஃபர்தராக பிஹெச்டி அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் இதை நான் சொல்கிறது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயாலஜி சயின்ஸ்ன்னு நீங்கள் எடுத்து படித்தாலே ஓரளவுக்கு நல்ல செட்டில் ஆகிறதுக்கு டாக்டரேட் வரைக்கும் முடிக்கிற சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அது வரைக்கும் யாரால் படிக்க முடியுமோ, ஓகே, ஃபேமிலி சப்போர்ட் பண்ண முடியுமோ தாராளமாக எடுத்து படித்தா நல்ல ஒரு ஃப்யூச்சர். ஓகே, இந்தியாலையும் சரி, இந்தியாவில் ஆக்சுவலாக பயோடெக்னாலஜிக்கு கொஞ்சம் ஃப்யூச்சர் வரணும். ஓகே, ஹோப்ஃபுல்லி வரும்னு நம்புகிறோம். பட் அப்ராடில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்தியாலேயும் அப்ராட்லேயும் ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் லெபார்டரிஸ் இருக்குது. ஓகே, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஏதாவது இடத்துல ஃபேக்கல்ட்டியாவோ சயின்டிஸ்டாவோ நம்மளை ஓகே இன்டெகிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த மாதிரி பிஹெச்டி வரைக்கும் ஃபர்தராக போஸ்ட் டாக்டர் ரிசர்ச் வரைக்கும் நம்ம படித்தா நமக்கு இந்த நான் சொன்ன இந்த R&D இன்ஸ்டியூட்ஸில் சயின்டிஸ்டாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து அதை வந்து வி ஹாவ் டு டேக் சம் எஃபர்ட் அண்ட் வி ஹாவ் சும்மா அப்படின்னு இல்லாமல் எஃபர்ட் எடுத்து நம்ம அதை படித்து நம்ம வந்து நல்ல ஒரு பொசிஷனில் வரணும். பிகாஸ் காம்படிஷனுங்கிறது சிவியராக இருக்குது. ஓகே, இந்த பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக்கில் பயாலஜி சம்மந்தமாக பயோடெக்னாலஜி மட்டும் கிடையாது, பயோ இன்ஃபர்மேட்டிக் இருக்குது, பயோ இன்ஜினியரிங் இருக்குது. இது தவிர மற்ற நான் சொன்ன மாதிரி சில இன்ஸ்டியூட் சில பேரில் கொடுக்கலாம், ரைட்? இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு பிடெக் போகிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க படிக்கிறாங்க, இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஸோ தே வாண்ட் டு பர்சியூ டில் பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரைட்? எம்எஸ் பிடெக் அப்புறம் எம்எஸ் படிக்கிறதுலாம் அப்ராடில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் இருக்குது. இல்லை இந்தியாவில் படிக்கிறதுக்கும் ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லையும்
நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை எனக்கு இந்த அகாடமிக்ஸ் போதும், ஐ வாண்ட் டு செட்டில் இன் அ ஜாப் அப்படின்னு சொன்னாலும் பிடெக் முடிச்சுட்டு ஓகே ஒரு ஐடி மாதிரி கம்பெனிஸில் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பயோடெக் பீப்புளையும், இப்போ எனக்கு தெரிஞ்சு டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பயோடெக் மாதிரி பீப்புளையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ்க்கு அந்த ஆப்ஷன் உண்டு. பிகாஸ் அவங்க என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அங்கே ஜாப் ப்ரொஃபைல் போகும். ஸோ அப்போது பிடெக் பீப்புள் வில் ஆல்சோ ஹேவ் அ சான்ஸ் டு கெட் பிளேஸ்ட் இன் ஓகே ஐடி கம்பெனி. ஓகே ஸோ இது வந்து பிஎஸ்சியில் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கணும், கொஞ்சம் ஜாப் பண்ணணுங்கிறது பிஎஸ்சி பீப்புள், பிஎஸ்சி ஸ்ட்ரீமில் போகிற பயோடெக்கோ பயோகெமிஸ்ட்ரி பீப்புளுக்கு வந்து அந்தளவு கிடையாது. இங்கே ஆரம்பித்தோம்னா தே ஹேவ் டு கோ டில் பிஹெச்டி அட் அ ஸ்ட்ரெச். ஓகே நடுவில் மேபி ஹியர் அண்ட் தேர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அந்த ஜாப் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல் அஸ் வெல் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மானிட்டரி பெனிஃபிட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது. இந்த சிச்சுவேஷன் நம்மள அந்த சப்ஜெக்ட்லேயே இருக்கிறதுக்கு பிஹெச்டி வரைக்கும் புஷ் பண்ண தான் செய்யும். ஸோ யூ ஹேட் டு பி ரெடி ஃபார் நெக்ஸ்ட் சே அரவுண்ட் ஒரு 10 years ஆர் ஸோ டு கண்டினியூ யுவர் எஜுகேஷன் டில் பிஹெச்டி, ரைட்? பட் பிடெக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க நடுவில் வந்து ஒரு பிடெக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எம்எஸ்சி எம்டெக்கோ எம்எஸ்ஓ பிஹெச்டியோ இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ஜாப் பண்ணணும் அப்படின்னாலும் யூ கேன் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் இட், டூ எம்பிஏ, டூ வாட் இஸ் தட் ஒரு ஐடி கம்பெனிலையோ அந்த மாதிரி யூ கேன் எஸ்டாப்ளிஷ் ஓகே அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் லைஃப். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கேண்டிடேட்னுடைய இண்டிவிஜுவலுடைய டேஸ்ட்டை பொறுத்து அது இருக்குது, ரைட்? அண்ட் இப்போ சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய டெவலப் ஆகுது, ரைட்? இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பிடெக் முடிச்சுட்டு டேரெக்டாக பிஹெச்டி ப்ரோக்ராம் போகலாம். ஓகே எம்டெக்கே இல்லாமல் பிஹெச்டி ப்ரோக்ராம் போகலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது, ரைட்? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், சார் இப்போ நீங்கள் 10 வருஷம் சொல்கிறீங்க, ஓகே நான் வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் அந்த பயாலஜி ஃபீல்டில் நான் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 years அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த 10 yearsக்கு எனக்கு ஃபினான்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பிஎஸ்சி எம்எஸ்சி வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஸ் வந்து உங்களுடைய ஒரு செலவுகளை வந்து நீங்களே தான் பார்த்துக்கும்படியாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு இப்போ நான் சொன்ன மாதிரி எம்எஸ்சி, இப்போ நான் சொன்ன ஸ்டேட் யூனிவர்சிட்டியோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோ நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் அந்தளவுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது, ரைட்? ஸோ ரொம்ப ஒரு நாமினல் ஃபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம் இருக்காது, ரைட்? அதுக்கப்புறம் பிஹெச்டின்னு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஃபெலோஷிப்ஸ் எக்ஸாம் இருக்குது. லைக் யூஜிசி, சிஎஸ்ஐஆர், ஐசிஎம்ஆர், இந்த மாதிரி நிறைய ஃபெலோஷிப் எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு நல்ல இடத்துல பிஹெச்டிக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லெக்சரர்ஷிப், அதாவது நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் உங்களுக்கு வரும். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் முக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டைப்பண்டையும் ஒரு 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட் பேர் பண்ணும். ஓகே ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டைப்பண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் பேர் பண்ணும். உங்கள் ரிசர்ச் எக்ஸ்பென்சஸ் இல்லாமல் டு ஒன் எக்ஸ்டென்ட் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும், ரைட்? ஸோ அது கிராண்ட்டு மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுல இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து பிஹெச்டி போகும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டைப்பண்டோ இல்லை சேலரி மாதிரியோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பிஹெச்டி முடிச்சதுக்கப்புறம் அப்ராட்லேயோ இந்தியாலேயோ அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நிறைய தேவைப்படுது. அங்கே போய் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச், இந்த பிஹெச்டிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ரிசர்ச், இதுக்கு பேர் போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்னு பேர். நீங்கள் அதை பண்ணிவிட்டு வேரியஸ் லெபார்ட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த உங்களுக்கான ஒரு பாதை, ஓகே பேக் டு இந்தியாவோ இல்லை அப்ராட்லேயோ உங்களுக்கான ரிசர்ச்க்கான அந்த ஒரு பாத் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் கோயிங் டு வேர் யூ கெட் செட்டில். அப்போது உங்களுக்கு கையில் நிறைய பப்ளிகேஷன்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ யூ வில் நோ வேர் டு யூ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே நிறைய காத்துக்கிட்டு இருக்கும், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஷார்ட்டாக ஒரு பயாலஜி நான் நீட் ஆர் நான் மெடிக்கல் பயாலஜி கோர்சஸ் என்ன அப்படிங்கிறது. இது தவிர இந்த எம்எஸ்சியில் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபாலஜி முடித்தவங்களுக்கு எம்எஸ்சிலையுமே மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி மெடிக்கல் மைக்ரோபாலஜி இல்லாமல் கோர்சஸ்லாமும் இருக்குது. ஓகே யூனிவர்சிட்டிஸ் சொன்னேன், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி மைக்ரோபாலஜி பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ்லாம் நான் லிஸ்ட் பண்ணேன் அந்த இதில் சொல்லும்போது. அதே மாதிரி எய்ம்ஸ் ஜிப்மர் மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லையும் மெடிக்கல் மைக்ரோபாலஜி மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்ஷார்ட் சொல்லணும்னா ஓகே நீங்கள் வந்து கொஞ்சம் இமீடியட்டாக செட்டில் ஆக வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிக்கலாம், எனக்குன்னு ஒரு டொமைன் நான் வந்து இப்போ ஐடின்னு பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் கிடையாது. பட் இங்கே வந்து உங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு அவுட்புட் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கணும், நான் கொஞ்ச நாள் படிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைங்க தாராளமாக இந்த பயாலஜி பேஸ்ட் இப்போ நான் சொன்ன கோர்ஸ் எடுத்து நீங்கள் பர்சியூ பண்ணி ஒரு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு ஒரு டாக்டர் எங்கே செட்டில் ஆவாரோ அந்த லெவலுக்கு நீங்களும் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய பேர் எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்க அப்போல்லாம் இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டிஸில் சயின்டிஸ்டாவோ ப்ரொஃபஸர்ஸாவோ இருந்து அவங்களுக்கு நிகராக இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆன நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ. ஓகே, ஸோ நிறைய பேர் இன்னைக்கு இருக்கும், ரைட்? ஸோ ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் நாட் ஹாவ் அன் ஐடியா தட் யூ ஹாவ் டு கெட் செட்டில். எனக்கு வந்து ஐடி மாதிரி முடிச்சவொடனே வேலை கிடைக்கும் அப்படின்னா இருக்காது. யூ ஹாவ் டு ஹாவ் சம் சேலஞ்சஸ், ஸ்ட்ரகிள். கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, நல்லா படித்து, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, நல்லா ரிசர்ச் அவுட்புட்ஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கான நீட் அண்ட் வாண்ட் கண்டிப்பாக ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், ரைட்? ஸோ இதுதான் ஓகே ஷார்ட்டாக. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து queries அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ மெயில்லையோ ப்ரொவைட் பண்ணுங்கள். இதில் எங்கெங்கெல்லாம் லைக் வெட்டரி சம்மந்தமாக, டென்டல் சம்மந்தமாக இருந்ததெல்லாம் ஃபர்தராக என்னால் ஒரு டிஸ்கஷன் மாதிரி இன் டீட்டெயில் டிஸ்கஷன் மாதிரி வெட்டரி படித்தா என்னென்னலாம் ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படின்னா என்னென்ன பண்ண முடியுமோ இந்த ஒரு கம்மிங் டேஸில் ஓகே அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன், ரைட்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.